வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். மக்களே, ரீசெண்டா ராஜஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த சம்பவத்துக்கு நம்ம நாடு முழுவதும் எதிர்ப்பலைகள் என்பது கிளம்பிச்சு. இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கவங்களுக்கு சரியான தண்டனை வந்து தாங்கய்யா. அவனுங்கெல்லாம் இருக்கவே கூடாது. அவனுங்கள புடிச்சு ஏதாச்சும் பண்ணிடுங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து மக்கள் வந்து ஆதங்க குரல்களாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 13 வயசு பாப்பாவ கிட்டத்தட்ட 32 கொடூரன்கள் சேர்ந்து அந்த பாப்பாவை வந்து சீரழிச்சு வச்சிருக்காங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான் இப்போ வந்து கிடைச்சிருக்குங்க. இதுல வந்து நிறைய தகவல்கள் வந்து ஊர்ஜிதமாக உண்மையாக கிடைச்சிருக்கு. ஒரு சில தகவல்கள் வந்து பொய்யாக தான் சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு சோசியல் மீடியா பக்கத்துல. அவ்வளவு பொய்களை வந்து அடிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸாஜரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தையோடைய கேஸை வச்சுட்டு, ஒரு 13 வயசு குழந்தையோடைய கேஸை வச்சு எக்ஸாஜரேட் பண்ணி பேசிட்டு வராங்க. ஜஸ்ட் இந்த ஃபாலோவர்ஸ் முகத்துக்காக, வியூஸ் முகத்துக்காக. இது போன்ற ஜென்மங்களை வந்து என்னன்ட்டு சொல்றதுங்க. அதாவது முதல்ல இவங்க இந்த கேஸை வந்து எக்ஸாஜரேட் பண்றாங்க இல்லையா, மிகைப்படுத்தி பேசுறாங்க இல்லையா, அப்படி என்ன ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா, இந்த பாப்பா வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கிறாங்க, இந்த பாப்பா இப்போ இறந்தே போயிடுச்சு அப்படின்ட்டு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வரக்கூடிய அந்த வீடியோஸ், இந்த பாப்பா கேஸுக்கு சம்பந்தப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் உட்புகுத்தி பொய்யா பேசி ரூமர்ஸா பேசி இதை வந்து ஷேர் பண்ணிட்டு வரானுங்க. என்ன ரீசன்? ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ் அப்படின்ற இந்த கேவலமான மனப்பான்மைக்காக தப்பான நியூஸுங்க. நல்லா இருக்க பாப்பா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுக்கு இப்போ இந்த கேஸ்லயே ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயம்னா, அந்த பாப்பாவுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம். அந்த பாப்பா உயிரோடு இருக்கு. அத்தா கூட செத்துருச்சு அப்படின்னு போடக்கூடிய இந்த பைத்தியக்காரனுங்க, என்னடா நீங்க எல்லாம் சோசியல் மீடியால வீடியோ போட்டு அப்படி என்னடா நீங்க பண்ணிட போறீங்க வியூவர்ஸையும் ஃபாலோவர்ஸையும் வாங்கி அப்படின்ட்டு காரி துப்ப தோணுதா இல்லையா? இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லைங்க, எது கிடைச்சாலும் முன்னுக்கு பின்னாக முரணாக பேசுறதுங்க. சோசியல் மீடியா பக்கத்துல போங்களேன், யூடியூப்லன்னா கூட பரவாயில்லைங்க, அத்தன்டிக்கா ஓரளவுக்கு நிறைய பேர் இந்த இடத்துல வந்து டீகோட்ஸ் பண்ணி கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சில சமூக ஊடக பக்கத்துல போய் பார்க்கும்போது பொய்யா, எல்லாமே பொய், வேற ஒரு உலகத்துல வந்து இருக்காங்க, அந்த மாதிரி பேசிட்டு வராங்க. ஸோ இந்த பாப்பா சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து ஒன்னொன்னா இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நான் வேகமா சொல்லிடுறேன். மக்களே, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீநகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு 13 வயசு பாப்பா அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு வாட்டர் பார்க்குக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜூன் 18ஆம் தேதி அது போன்ற டைம்ல வந்து வெளியே வந்திருக்க பாப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கக்கூடிய ரோட்ல வந்து நிக்கிறாங்க, நம்ம வந்து அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பாப்பாக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ரிக்ஷா போன்ற ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ல வந்து வராரு. அப்போ அந்த பாப்பா வந்து பாக்குறாங்க, அந்த 13 வயசு பாப்பா, என்ன நம்ம ஃப்ரெண்டு இந்த ரிக்ஷா வெஹிக்கிள் வண்டியில வராங்களே அப்படின்ட்டு பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து இறங்கிறாங்க. அதே ரிக்ஷாவில் இந்த பாப்பாவை அந்த ரிக்ஷா டிரைவர் வந்து கூப்பிட்டு போறாரு. இந்த பாப்பா போய் சேரணும்ல அந்த வாட்டர் பார்க்குக்கு, அதனால இந்த பாப்பாவும் சரி ஓகே, ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க தானே இந்த ரிக்ஷா டிரைவர் அப்படின்ட்டு அந்த பாப்பாவும் அந்த ரிக்ஷால வந்து ஏறிடுறாங்க. ஏறின அந்த பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல வச்சு, நீ கூல்ட்ரிங்க்ஸ் குடி அப்படின்ட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை, மயக்கம் வரக்கூடிய சப்ஸ்டன்ஸை போட்டு அந்த பாப்பாவுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கான். அந்த பாப்பாவும் சரி தெரிஞ்சவர் தானே அப்படின்ட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து குடிச்ச உடனே அன்கான்சியஸ் ஆகுறான். அன்கான்சியஸ் ஆன அந்த பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு சிதைச்சு வச்சிருக்கானுங்க. லிட்ரலி சிதைச்சு வச்சிருக்கானுங்கன்னு தான் சொல்ல முடியுங்க. அந்த ரிக்ஷாக்காரனே பாலியல் வன்கொடுமைக்கு வந்து உட்புகுத்திருக்கான் ஒரு ஹோட்டல்ல வச்சு. அவன் அப்படி பண்ணது மட்டும் இல்லாம மேலும் 3 பேருக்கு ஃபோன் பண்ணி அந்த 3 நாய்களையும் கூப்பிட்டு பாலியல் வன்கொடுமை, அந்த 3 நாய்களும். இதை தாண்டி அந்த குழந்தைய வந்து வேற ஒரு ஹோட்டல் மாத்தி கிட்டத்தட்ட 32 நாய்கள் அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு வச்சிருக்கானுங்க. எல்லாம் கேட்கும்போது வயிறு எரியுது பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்து அந்த பாப்பாவே எக்ஸாக்ட் டேட் தெரியல, அந்த பாப்பாவே ஒரு ஹோட்டலை விட்டு வெளியே வந்திருக்கா. வெளியே வந்தவ அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அம்மா ரொம்ப கஷ்டத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார்லாம் கொடுத்து பயங்கரமா தேடிட்டு வராங்க. ஸோ நியூஸ் இப்படி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த பாப்பாவே ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா கதறி அடிச்சு வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய பாப்பாவை பார்த்து டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி புகாரை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அந்த பாப்பாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாப்பா அத்தனை விஷயங்கள் வந்து விவரிச்சிருக்கா, தனக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமைகளை எங்க காது கொடுத்து கேட்க முடியலங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. அவ்வளவு மிருகத்தனமா நடந்திருக்கானுங்க. நீங்களாம் மனுஷன் மிருகம் இதுல எல்லாம் ஒப்பிடவே கூடாது, கல்லுடா நீங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல தோணுது. என்னடா இவ்வளவு கேவலமான லஸ்ட் வருதுங்க, வாயில அசிங்கமா வருதுங்க. சோசியல் மீடியான்னு பாக்குறதா இருக்கு, அப்படி சிதைச்சு வச்சிருக்காங்க. பாவம், அது அந்த குழந்தைய பார்க்கும்போதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏடா கிட்டத்தட்ட அந்த பாப்பா வந்து 5 நாள் இந்த நரக வேதனையில வந்து அந்த பாப்பா வந்து உட்புகுத்தப்பட்டிருக்கா. அதுல கிட்டத்தட்ட 32 நாய்கள் வந்து அந்த பாப்பாவை வந்து சிதைச்சிருக்கு. அதுல வந்து 19 நாய்களை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாய்கள் அப்படின்னு சொல்லி நாய்கள் கூட இந்த இடத்துல வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க.
ஏன்னா அதுங்களே எவ்வளோ நன்றியோடு நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோ நல்லதுங்களா இருந்துகிட்டு இருக்கு. இந்த 19 மிருகத்தையும் அரசு செஞ்சிருக்காங்க. மேலும் போலீஸ் வந்து இந்த தேடுதல் பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா 32 பேர் இல்லையா இதுல வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள். இந்த பாப்பா சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து என்ன பகிரக்கூடாதோ அது எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு வராங்க. இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து ஆதங்கப்பட்டு பேசுறோம், நாங்க தான் உண்மைக்கு குரல் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு. தப்பு இல்ல உண்மைக்கு குரல் கொடுக்கறது, ஆனா அது வந்து முறையா பண்ணணும். என்னென்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பாப்பா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய போட்டோஸ், அந்த பாப்பா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோஸ், பேரு, ஊரு, ஜாதகம் எல்லாத்தையும் போட்டு பேசி வச்சிருக்காங்க. இது ஒரு மைனர் பாப்பாடா, சட்டத்திட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, அது போன்ற குட்டி பாப்பாங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா அவங்க பேர் கூட சொல்லக்கூடாது, அவங்க சம்மந்தப்பட்டு எந்த டீட்டெயில்ஸும் வெளியே விடக்கூடாது, அவங்க நாளை பின்ன சொசைட்டில அவங்க எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாம வாழணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் வெளிவிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்கு. இது போன்ற நடைமுறைகள் இருக்கு. ஆனா ஒரு சில பைத்தியக்காரனுங்க இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடிய நபர்களை தான் சொல்றேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. என்னன்ட்டுங்க சொல்றது? உங்களுடைய ஆதங்க குரல் பதிவு பண்ணுங்க, இல்லைன்னு சொல்ல. ஏன்டா அந்த பாப்பாவுடைய போட்டோலாம் போட்டு அந்த பாப்பாவுடைய வீடியோலாம் போட்டு ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு தானே சொல்ல தோணுது. இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க இவங்களாண்டா இல்லைன்ட்டு சொல்றது. கிட்டத்தட்ட 19 பேர் இது வரைக்கும் அரசு செய்யப்பட்டிருக்காங்க இந்த பாப்பா சம்பவத்துல, இந்த தவறு இழைத்திருக்கக்கூடிய நபர்கள். ஸோ 32 பேரும் கண்டிப்பா அரெஸ்ட் செஞ்சிருவாங்க போலீஸ். ஏன்னா இந்த கேஸ் வந்து இப்போ ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுடைய சிஎம் முதற்கொண்டு முக்கியமான போலீஸ் அஃபிஷியல்ஸ் முதற்கொண்டு இதுல வந்து துரித நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு வராங்க. கூடிய விரைவில் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சரியான தண்டனைகள் வேண்டும். அதை தான் இந்த இடத்துல நம்ம நாடு முழுக்க எல்லாரும் கேட்டுட்டு வராங்க. இது போன்ற தண்டனைகள் வேணாம், தூக்கி சிறையில தள்ளுற தண்டனைலாம் இன்னும் அதை தாண்டி இன்னும் சரியான தண்டனைகள் வேண்டும்ன்றது இந்த இடத்துல வந்து முக்கியமானது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.